Dear students, today வந்துட்டு repair and rehabilitation of structure Unit 5 University questions பார்க்கலாம். Unit 5 நமக்கு தெரியும் repair and rehabilitation and retrofitting of structures. எப்படி நம்ம வந்து ஒவ்வொரு இதையும் strengthen பண்ணுறோம், எப்படி repair பண்ணுறோம், demolish பண்ணுறோம் அப்படின்றது தான் ஃபுல்லாக அதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா list the various method of engineering demolition of structures with applicability and discuss any two of methods on detail கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் demolition technique பொறுத்தளவு ஃபஸ்ட்டாக வந்து பிளானிங் அண்ட் ப்ரிப்ரேஷன் பற்றி எழுதணும், தென் ப்ரிகாஷன் அண்ட் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் பற்றி எழுதணும், தென் டைப்ஸ் ஆஃப் டெமாலிஷன் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்கு, மெரைன் அண்டர் கிரவுண்ட் பில்டிங் ரன்வே டெமாலிஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம், பாம் பிளாஸ்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்போம். தென் டெமாலிஷன் எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, பிரேக்கர்ஸ் ஸ்ப்ளிட்டர்ஸ் கட்டர் ஹேமர் க்ரஷர் ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட் இதெல்லாமே இருக்கும். தென் என்ஜினியரிங் டெமாலிஷன் டெக்னிக் அப்படின்னு செப்பரேட்டாக நம்ம புக்கில் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் இஃப் தே ஆஸ்க் ஸ்பெசிஃபிக்கலி என்ஜினியரிங் டெமாலிஷன் டெக்னிக் அப்படின்னா அதை பற்றி ஃபுல்லாக மட்டும்தான் நீங்கள் எழுதணும். அதில் வந்து டெமாலிஷன் டெக்னிக்ஸ் ஃபுல்லாக எழுதிட்டு டெமாலிஷன் கான்ட்ராக்டர் பற்றி, தென் டெமாலிஷன் ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன், தென் டெமாலிஷன் பிளான் அண்ட் ஸ்கெச்சஸ் ட்ராயிங் இது பற்றிலாம் ஃபுல்லாக எழுதணும். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது, அதில் வந்து ஓவர் டர்னிங் ஸ்லைடிங் மொமெண்ட் கனெக்ஷன் டெட் லோட் வேரியேஷன் இதை பற்றிலாம் ஃபுல்லாக எழுதணும். கொஸ்டினில் வந்து டெமாலிஷன் டெக்னிக் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெமாலிஷன் டெக்னிக் மட்டும் எழுதுங்க, நார்மல் டைப்ஸ் எழுதுங்க, அதோட எக்யூப்மெண்ட்ஸ் எழுதுங்க. என்ஜினியரிங் டெமாலிஷன் டெக்னிக் மட்டும் கேட்டிருக்காங்க அப்படின்னா செகண்ட் பார்ட் ஃபுல்லாக எழுதுங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டேக் அ கேஸ் ஸ்டடி ஆஃப் அ பில்டிங் அஃபெக்டட் பை அ ஃபயர் அண்ட் டிஸ்கஸ் இட்ஸ் வேரியஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ கேஸ் ஸ்டடி அப்படின்னு எடுத்துட்டாலே ஏதோ ஒரு பிளேஸில் நடந்ததை நம்ம கேஸ் ஸ்டடியாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ஃபயர்னால எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு எழுதிட்டு ஏதாவது ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்குறோம். ஸோ ஏதோ ஒரு பிளேஸ் சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் என்ன வந்து டிஃபெக்ட்ஸ் நடந்தது அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணாங்க அந்த சொல்யூஷனோட கொடுக்கணும். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி ப்ரொசீஜர் ஃபார் டெமாலிஷன் மெயின் ஸ்ட்ரக்சரல் மெம்பர். சேம் அதே தான், பீம் காலம் ஸ்லாப் இது வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் 3, 1 and 2 ஃபுல்லாக கேட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் எழுதினாலே இது போயிடும். ஃபோர்த்து கொஸ்டின் வந்து ஹவு டு யூ ரிப்பேர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிராக்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் வித் நீட் ஸ்கெச்சஸ். இது வந்து யூனிட் 4 இருக்கிறது தான். யூனிட் 2 ஆல்சோ இருக்குது. கிராக்ஸோட டைப்ஸ் நம்ம படிச்சிருக்கோம்ல, வித் டிபெண்ட் பண்ணி விசிபிலிட்டி டிபெண்ட் பண்ணி அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறோம், என்ன மெத்தட் இருக்குது, இது எல்லாமே நம்ம பிபிடியில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அதை ரெஃபர் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 5 வந்து வித் சிம்பிள் ஸ்கெச்சஸ் எக்ஸ்பிளைன் தி மெத்தட் ஆஃப் இம்ப்ரூவிங் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் எக்ஸிஸ்டிங் காலம் அண்ட் பீம். ஸோ அதில் வந்து பீம் காலம் ஸ்லாப் மூணுமே வந்து சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. இதில் காலம் அண்ட் பீம் கேட்டிருக்காங்க. காலம் ஸ்ட்ரென்த்தனிங்கில் வந்து நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் நிறைய நோட் பண்ணுவோம்னா கெப்பாசிட்டி, கன்ஃபைன்மெண்ட், ஜாயின்ட்லாம் நோட் பண்ணுவோம். பீம்ஸுக்கு வந்துட்டு ஃப்ளெக்சுவல் பீம்ஸ் பற்றி எழுதுவோம், தென் மைல்ட் ஸ்டீல் பிளேட் பாண்டிங் பற்றி எழுதுவோம், தென் ஷியர் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வந்து எழுதுவோம். ஸோ அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. வித் டயக்ராம் வந்து இருக்குது புக்கில், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் தி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் தி கான்க்ரீட் ஸ்ட்ரக்சரல் எகென்ஸ்ட் எர்த்குவேக். இப்போது எர்த்குவேக் சீஸ்மிக் எஃபெக்ட் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்னா அதோட லேட்ரல் ஸ்ட்ரென்த் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ்க்கும் அப்படின்னு எழுதணும். இது நம்ம சிலபஸில் கூட ஸ்ட்ரக்சரல் மெம்பர்ஸ் ரிப்பேர் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் டியூ டு ஃபயர் கரோஷன் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. எர்த்குவேக் டாபிக் கீழே இது வரும். இதில் நம்ம எழுத வேண்டியது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் நான் ஸ்ட்ரக்சரல் ரெண்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்ட்ரக்சரல் பொறுத்தளவு ஆர்கிடெக்சர் தான் மெயினாக நோட் பண்ணுவோம், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எழுதணும். ஸ்ட்ரக்சரல் பொறுத்தளவு வந்து ஃப்ரீஸ் அண்ட் தா எஃபெக்ட், லீக்கேஜ், வாட்டர் ஃப்ளோ, கெமிக்கல் சர்ஃபேஸ் பாண்டிங் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எழுதணும். ஸோ எர்த்குவேக் ரிலேட் பண்ணி ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணால் இது முடிஞ்சிடும். ஆஃப்டர் தட் வந்து 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹவு டு யூ இம்ப்ரூவ் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் காலம் அண்ட் பீம் அண்ட் எக்ஸ்பிளைன் வித் ஸ்கெச்சஸ். சேம் அது தான் முன்னாடி பார்த்தது பீம் காலம். 8th கொஸ்டின் வந்து ரைட் அ நோட் ஆன் என்ஜினியரிங் டெமாலிஷன் டெக்னிக் ஃபார் ஸ்ட்ரக்சர்ஸ். டெமாலிஷன் டெக்னிக் தான் திரும்பவும் கேட்டிருக்காங்க, என்ஜினியரிங் டெமாலிஷன் டெக்னிக் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் பார்ட் மட்டும்தான் எழுதணும். நமக்கு நார்மலாக இருக்க டெக்னிக்கும் அந்த எக்யூப்மெண்ட் பற்றி இதில் எழுதணும்னு அவசியம் இல்லை. கொஸ்டின் நம்பர் 9 வந்துட்டு with sketches how do you improve the load bearing capacity of column and beam. சேம் காலம் அண்ட் பீம் பற்றி தான் இங்கே எழுத போகிறோம்.
10th கொஸ்டின் வந்து வாட் ஆர் த டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் டெமாலிஷன் டெக்னிக் கேட்டிருக்காங்க, காமனாக கேட்டிருக்காங்க. ஸோ முன்னாடி படித்த மாதிரி காமன் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்கோ அதோட எக்யூப்மெண்ட்ஸ், ஜெனரல் ப்ரொசீஜர்ஸ் எழுதினா போதும். தென் ஹவு டு இம்ப்ரூவ் தி லோட் பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் காலம், சேம் அதே தான், காலம்க்கு மட்டும் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த யூனிட் பொறுத்தளவு மேக்ஸிமம் ஆஃப் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டெமாலிஷன் டெக்னிக் வந்து ஒரு பார்ட் இந்த யூனிட்டில். டெமாலிஷன் டெக்னிக், இன்ஜினியரிங் டெமாலிஷன் டெக்னிக் அண்ட் தென் கேஸ் ஸ்டடீஸ், இது எல்லாமே ஒரு ஹாஃப் படித்தோன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதர் தென் தட் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ், அதில் தான் பீம், காலம், ஸ்லாப், அது மூணுமே எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கணும். இதெல்லாம் நார்மலாக கேட்டிருக்காது. இன்கேஸ் அவங்க டஃபாக கேட்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா நமக்கு கரோஷன், ஃபயர், லீக்கேஜ் அண்ட் எர்த்குவேக், இதனால எப்படி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்ட்ரஸ் ஆகுது அப்படின்றது சிலபஸில் கேட்டிருக்காங்க. அதில் எர்த்குவேக் பற்றியும் ஃபயர் பற்றியும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். கரோஷன் வந்து யூனிட் 2 and 4 என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும். லீக்கேஜ் மட்டும் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம டெமாலிஷன் டெக்னிக்கும் ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் பீம், காலம், ஸ்லாப் அண்ட் தென் கேஸ் ஸ்டடீஸ் இது பார்த்தாலே இந்த யூனிட்டில் வந்து ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். Okay, all the best.